தமிழாரத்தின் மாலை நேர செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றோம். முக்கிய செய்தியாக இன்றைய தினம் இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வில் தனது முதலாவது நாடாளுமன்ற உரையின் போது விடுதலை புலிகளின் தலைவர் உள்ளிட்டோரை நினைவு கூர்ந்த உரையை ஆரம்பித்துள்ளார். இதன்போது வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். என் உயிரினும் மேலான என் மானம் காத்த ஈழத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதக அவர்களுக்கும் அவர் காட்டிய வழியில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்து வீரமரவர்கள் எனது அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துகின்றேன். அத்துடன் ரோகண விஜய் வீரவுக்கும் அவர்சார் தோழர்களுக்கும் எனது அஞ்சலிகளையும் வணக்கத்தையும் செலுத்தி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் என தெரிவித்து தனது உரையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தியாக சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முக்கிய செய்தியாக 250க்கும் அதிகமான உயிர்களை பலி கொண்ட 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்பிலான தகவல்களை அரசாங்கம் முழுமையாக ஆராய வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இந்த அரசாங்கத்துக்கு பெரும் பொறுப்பும் உள்ளது. இவ்விடயம் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணை நடத்தப்பட்டதை கண்டோம். அதற்கு மேல் யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம். அது போலீசாரின் பொறுப்பாகும். எவ்வாறாயினும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய கூடுதல் தகவல்கள் எங்களிடம் உள்ளன என்று அவர் கூறினார். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.